ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை நேரத்துல கூட உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு புதிய மாதத்தை நாங்கள் காணும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல கூட கடந்த 2 மாதங்களையும் கர்த்தருடைய பலத்தினாலே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் கடந்து வரும்படிக்கு அவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் எங்களுடைய டோட் ஃபேமிலி சார்பாக உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள்ல கூட கர்த்தர் எங்களோடு பேசுகிறதான வேத பகுதி பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இது எல்லாருக்குமே எங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை எழுதுகிற பொழுது இப்படியாக அழகாக எழுதுகிறார். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைத்த அந்த நாளிலிருந்து அவருடைய ஊழிய பாதையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எத்தனையோ விதமான போராட்டங்கள், பலவீனங்கள், நிந்தைகள், பிரச்சனைகள் சூழ்ந்த நேரத்திலும் அவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பலன் மாத்திரம் அவரை தாங்கினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவனுக்கு பலவீனங்கள் அவனை சூழ்ந்து அவனை ஆட்கொண்ட நேரத்திலே அவன் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை, என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்பதாக. அதே போல கர்த்தர் அவனுக்கு எப்படி சொன்னாரோ அதே போல கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் தம்முடைய பலத்தை கொடுத்து அவருடைய பாதைகளிலே ஒவ்வொன்றிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணி எல்லா காரியங்களிலுமே வெற்றியை கொடுத்து எப்படி நடத்தி வந்தார் என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய ஊழிய பாதைகளிலும் சரி, நாங்கள் போராட்டங்கள், எங்களுடைய பலவீனங்கள், ஏதோ ஒரு காரியத்துல தோல்விகள், இப்படியான காரியங்களை நாங்கள் இந்த நாட்கள் இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்துல கூட இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உன்னை பலப்படுத்துகிறவர் நான், என் மூலமாக எல்லா காரியங்களையும் நீ செய்து முடிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சோர்ந்து போயிருக்கிற, நீ தோல்வியை பெற்றிருக்கிற எல்லா காரியத்திலும் பலத்தை நான் தருகிற பலத்தின் மூலமாக நீ எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எங்களை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நான் சோர்வுகளை மேற்கொள்கிற நேரத்துல எத்தனையோ காரியங்கள்ல தோல்விகளை பார்க்கிறதான அந்த நேரத்துல கூட இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிற பொழுது கர்த்தருடைய பலன் என்னை ஆளுகை செய்கிறதையும், அந்த காரியத்திலே கர்த்தர் எனக்கு என்னுடைய மாம்சத்தினாலே செய்ய முடியாத நான் தோற்று போனதால அந்த காரியத்திலே கர்த்தருடைய பலன் என்னை ஆட்கொள்ளுகிற பொழுது அவர் எனக்கு அந்த காரியத்திலே பலத்தை தருகிறதையும் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக சந்தர்ப்பத்திலே நான் காண கூடியதாக இருக்கிறது. எனவே என்னோடு பேசினதான இந்த வார்த்தை, எனக்கு கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்து எப்படி எல்லா காரியத்திலும் ஜெயத்தை எனக்கு பெற்று தந்தாரோ அதே போல இந்த வார்த்தையை கேட்கிறதான பார்க்கிறதான உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க ஏதோ ஒரு காரியத்துல பலவீனங்கள், சோர்வுகள், தோல்விகளை நோக்கி நீங்க போய்கொண்டிருக்கலாம். இந்த காரியத்தில் ஆண்டவர் என்னால் முடியாது, என்னுடைய பலவீனம் என்னை ஆளுகை செய்கிறது, என்னுடைய மாம்ச பலத்தினால் இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி என்னால் முடியாது, ஆண்டவரை இந்த காரியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதனுடைய முடிவு எப்படியாக இருக்குமோ என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்க சோர்ந்து போன நிலைமைகளில இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்துல கூட இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர்களையும் பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எப்படி அந்த நம்பிக்கை இருந்ததோ, அந்த நிச்சயத்தன்மை எப்படி அந்த பவுலுடைய வாழ்க்கையில இருந்ததோ, அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்ததோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையை நாங்கள் நம்பி ஆண்டவரை சார்ந்து அவருடைய பலத்தை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிற பொழுது மெய்யாகவே கர்த்தர் தம்முடைய பலத்தை தந்து எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதைகளிலும் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கும் வெற்றிகளை காண்பதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர்களோடும் பேசி இருப்பார், இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதையும், அதே போல கர்த்தர் எங்களுடைய பாதைகள் ஒவ்வொன்றையும் தம்முடைய பலத்தை கொடுத்து அவர் எங்களை நடத்தி செல்வார் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமே எங்கள் ஒவ்வொருவர்களையும் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you. Have a blessed month.